உங்கள் அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு கருப்பு படத்தை பத்தின ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தின கதை என்னன்னு பார்த்துட்டோம்னா, மலையாள ஆக்டரான இந்திரா சாரும் அவங்க பொண்ணும் ஒரு கேஸ் விஷயமா ஆர்ஜே பாலாஜி சார்ட்ட வராங்க. ஆனா அவர் தொடர்ந்து ஆர்ஜே பாலாஜி ஏமாத்திக்கிட்டே இருக்காரு. இதனால அதை உணர்ந்த இந்திரன் சார் கருப்பசாமிகிட்ட போய் வேண்டுறாரு. ஸோ சூர்யா கருப்பு சாமியாவே வராரு. ஆனா ஒரு சிச்சுவேஷன் காரணமா அவர் சாமியா இல்லாம வக்கீலா வராரு. ஆர்ஜே பாலாஜிட்ட தோத்து போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறமேட்டு கருப்பா என்னென்ன ரிவெஞ்ச் எடுத்தாரு அப்படின்னு தான் இந்த கருப்பு படத்தினுடைய கதை. கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல, மனசார வேண்டிட்டு மிளகா அரைச்சா உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி. இந்த படத்தை பத்தின டெக்னீஷியன்ஸ் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர். இவர் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இவருக்கு புக்கான படம் இதுதான். ஒரு ஆக்ஷன் மூவியும் இந்த படம் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளவு சூப்பராகவே பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஒரு பெரிய பேக் போனாவே இருக்கு இவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம். சாங்ஸ் எல்லா சாங்ஸுமே ஏற்கனவே ஹிட்டான சாங்ஸ் தான். ஆனா சில சாங்ஸ் ஒரு லிரிக் மட்டும் சரியா கேட்கல. இருந்தாலுமே அந்த கடைசியா அந்த சாமி ஆடுற விஷயமாகட்டும், ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரோ கட்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் மியூசிக் கிளப்பிட்டாருன்னு சொல்லலாம். ஒரு சாய் அபியங்கரோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாவே இருந்துச்சு. அடுத்து சினிமா போட்டோகிராஃபர் சொல்லணும். ஜிவி விஷ்ணு இதை பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மெர்சல், பிகில், ஜவான் இந்த படம்லாம் பண்ணவர் தான் இவரு. இந்த படத்துக்கு அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காரு. இதுல ரெட் டோன், அதாவது கருப்பு சாமி அந்த சில்லி, அந்த ரெட் சில்லி இருக்குல்ல, அது ஃபுல்லா ரெட்டா இருக்குன்னு இருக்கா. ரெட் டோன்னு அது நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு. சாமி ஆடும்போது, சூர்யா சார் சாமி ஆடும்போதெல்லாம் அந்த ரெட் டோன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. பிளாக்கை கொஞ்சம் மெச்சூராகவே காமிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் இந்த சினிமா போட்டோகிராஃபி ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஏன்னா ஒரு சாமி அடிக்கிறாங்க. அடிச்சா அது எப்படி இருக்கணும், அது ரியலாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஒரு சூப்பர் பவர் நேச்சுரலாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் சூப்பராகவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் விக்ரம் மோர். ஆமா, நீங்க யாரு? உங்களை இந்த கோட்ல நான் பார்த்ததே இல்லையே. வெல்கம். இந்த படத்தினுடைய பெரிய பிளஸ்ஸா சூர்யா சாரே சொல்லலாம். ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவர் வர அந்த ப்ரெசன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பரு. மாசா வர சீனா இருக்கட்டும், எமோஷன் ஆகட்டும், ஆர்ஜே பாலாஜி சாரை நக்கல் அடிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அவங்க ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாரு. அதே போல பார்த்தீங்கன்னா இந்திரன் சார் அவருமே ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு எமோஷனான சீன்ஸ் வரும். அதெல்லாம் பக்காவா இருந்துச்சு. ஏன்னா அந்த சீன் தான் இந்த ஃபுல் படத்துக்கே ஒரு கரு மாதிரி. அதை ரொம்ப அழகான அந்த சீன் அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா இது எதுவுமே நிக்காது. ஸோ அது அவ்வளவு அழகா அவர் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா நம்ம கொடுத்துருந்தாரு. அது சூப்பர்னே சொல்லலாம். த்ரிஷா மேம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவ்வளவா இல்லை. ஏதோ ஹீரோ பின்னாடியே அப்படி போயிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். நட்டி சார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. வாங்க முடியல. பெரிய புடிக்கியா நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பாக்குறேன். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஹாய் ஹாய். ஆர்ஜே பாலாஜி சார் இவர் தான் இந்த படத்தினுடைய டைரக்டர். இதுல வில்லன் ரோலும் அவர் தான் பண்ணியிருக்காரு. இவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இவர் எப்படி இப்படி ஒரு கோர்ட்டை எங்க பார்த்தாருன்னு தெரியல, எப்படி இந்த கோர்ட்டை கிரியேட் பண்ணாருன்னே தெரியல. ஏன்னா இந்த கோர்ட்ல ஒரே ஒரு ஜட்ஜு தான் இருப்பாரு. எந்த வித லா பாயிண்ட்டும் கிடையாது. அதாவது ஆர்குமெண்ட் பண்ணி ஜெயிக்கிறதெல்லாம் கிடையாது. பேஜ் நம்ம 6 பாருங்கன்னா அந்த ஜட்ஜுக்கு ஒரு செட்டில்மெண்ட் இருக்கும். ஏன் எதுக்கு திடீர்னு கோர்ட்ல கார்லாம் பிளாஸ்ட் ஆகும், இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. போலீஸ், கவர்மெண்ட் எதுவுமே யாருமே இல்லாத மாதிரிதான். அதாவது இவரா ஒரு வேர்ல்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டாரு ஆர்ஜே பாலாஜி சாரே. ஏன்னா நீதித்துறையை அவ்வளவு கேவலமா காமிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவின் நீதித்துறையை. ஏன்னா இப்போ சமீபத்துல வரைக்குமே இப்ப லாக்அப் டெத்லாம் நடந்துச்சு. அதுக்கெல்லாம் அதுக்கு உடந்தையா இருந்த போலீஸ்காரங்களை கோர்ட் தண்டிச்சிச்சு. அதெல்லாம் விட்டுட்டு இவர் வேற விதமா நம்ம இந்தியன் கோர்ட்டையும்
காமிச்ச விதம் வந்து முற்றிலுமே ஒரு தவறான விஷயம்னே சொல்லலாம். ஒருவேளை வந்து எல்ஐகே மாதிரி ஒரு ஃபியூச்சர்ல அப்படின்னு ஒரு ஃபேண்டசி மூட்ல காமிச்சா ஓகே. இல்ல ரெட்ரோ மாதிரி ஒரு ஐலாண்ட்ல வந்து ஒரு ஃபைட் கிளப் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இங்க தமிழ்நாட்டுல ஃபைட் கிளப்லாம் சாத்தியம் இல்லை, இருந்தாலும் ஒரு ஐலாண்ட் நடக்குதுன்னா அப்படின்னா ஓகே. இது எதுவுமே இல்லாம பிரசன்ட்ல இப்படி ஒரு கோர்ட் இருக்குன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அதுவே வந்து ஆடியன்ஸ் வந்து நம்மளை தள்ளி பார்க்க தான் வைக்குது. இந்த படத்துல நம்மளை தள்ளி வைக்க தான் செய்யுதுன்னே சொல்லலாம். சூர்யா சார் வந்து எப்படி இந்த படத்துக்கு சம்மதிச்சாருன்னே தெரியல. ஏன்னா ஜெய்பீம் மாதிரி ஒரு கோர்ட் அத மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு கோர்ட் சீக்வன்ஸ் யாருமே வைக்க முடியாது. அது பண்ணவர் எப்படி இந்த கருப்பு படத்தை எப்படி செலக்ட் பண்ணாருன்னே தெரியல. இப்படியே எத்தனை நாள் இருக்க போற? ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும்? இது என் இடம், என் கோட். கடவுளே வந்தால் எதுவும் மாற்ற முடியாது. கருப்பு கடவுள் வந்து அவர் வந்து ஒரு எல்லை கூட தான் அவர் பவர் வந்து இருக்கும். அந்த எல்லையை தாண்டிட்டா அவருக்கு வந்து பவர் இருக்காது. அந்த எல்லைக்கு மேல இன்னொரு கடவுள் இருப்பாரு. அது யாருன்னு கேட்டா அது இன்னொரு சூர்யா இன்னொரு கெட்டப்ல வருவார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சுத்தமா ஒத்து போலன்னு சொல்லலாம். த்ரிஷா மேம்க்கு வந்து லிப்சிங் ஆகவே இல்லை, டப் பண்ணியிருக்காங்க, லிப்சிங் ஆகவே இல்லை. இன்னொரு சீன் வந்து தீபாக்கா இருப்பாங்க. தீபாக்காவும் சூர்யா சாரும் மீட் பண்ற ஃபர்ஸ்ட் சீன் அது. அதுல பாத்தீங்கன்னா வந்து மாஸ்டர் வச்சிருப்பாங்க. அதுல வந்து தீபாக்கா வந்து ப்ரொஃபைல்ல இருப்பாங்க. ஆனா வந்து க்ளோஸ் வைக்கும் போது சூர்யா சாரை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கண்டினியூட்டி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. அதாவது இதுல வந்து நிறைய வந்து ரெஃபரன்ஸ் இருக்கு, நிறைய ரெஃபரன்ஸ் சீன்ஸ்லாம் இருக்கு. அது வந்து ஃபேன்ஸுக்கு ஓகே. இந்த 3 நாள்ல இருக்குல்ல, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, இதுல வந்து ஃபேன்ஸ் வந்து கொண்டாடி தீர்த்துருவாங்க. அது ஒரு தியேட்டரிக்கல் மூமெண்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கு, ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுவாங்க. ஆனா ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ஒட்டாதுன்னு தான் சொல்லணும். என்ன பண்ண போற நீ இனிமே? கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியுமா? தம்பி பிகே, கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ? ஸோ இதான் இந்த கருப்பு படத்தினுடைய ரிவ்யூ. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆர்ஜே பாலாஜி சார் வந்து ஒரு மதத்தை வந்து நீங்க வந்து பூஸ்ட் பண்ணி பேசி மக்கள் மத்தியில கைத்தட்டல் வாங்கலாம். ஆனா வந்து ஒரு மதத்தை இழிவா பேசி மக்கள் மத்தியில கைத்தட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அது வந்து எப்படி அது சரியான விஷயம்னு தெரியல. ஏன்னா வந்து மூக்குத்தி அம்மன்லையும் சரி, வீட்டுல விசேஷங்களையும் சரி, எல்லா படத்துலையுமே கிறிஸ்டியானிட்டியை வந்து நீங்க ரொம்ப தாக்கி தான் இவர் வந்து டயலாக்ஸ் எல்லாம் வைக்கிறாரு. அது ஏன்னு தெரியல, அவர் எந்த விதத்துல பாதிக்கப்பட்டாருன்னு தெரியல. இந்த படத்துல கூட ட்ரெய்லர்லயே இருக்கும், வெளிநாட்டு கடவுள்னா நான் மன்னிப்பு கேட்டுருவேன், இது கருப்பு சாமி அடிச்சிருவோம் அப்படின்பாரு. அதே மாதிரி நான் படம் பார்க்கும் போது பாத்தீங்கன்னா வந்து அதே நட்டி சார் வந்து அந்த சீன்லயே வந்து ஆர்ஜே பாலாஜி சார்ட்ட சொல்லுவாரு, ஓ நீ கன்வெர்ட்டடா, அப்போ உனக்கு பயமும் கிடையாது பக்தியும் கிடையாது. இத மாதிரி ஒரு மதத்தை சேர்ந்தவங்களை வந்து இழிவுபடுத்துறதுனால என்ன உங்களுக்கு என்ன லாபம்னு தெரியல. வந்திருக்கிறது வெள்ளக்கார சாமி, அது கூட பாவம் கேட்கலாம். இது கருப்புடா, கருப்பண்ண சாமி கண்டமா வெட்டி கசக்கி போட்டுடா. ஸோ இந்த கருப்பு படத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத உங்க கமெண்ட் மூலமா எனக்கு சொல்லுங்க. அதே மாதிரி என்னுடைய ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்றதையும் உங்க கமெண்ட் மூலமா எனக்கு சொல்லுங்க. ஸோ வந்து இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தொடர்ந்து எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய் அண்ட் ஜெய் ஹிந்த்.